சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மற்றும் தாம்பரம் மாநகர காவல் சரகத்திற்குட்பட்ட T15 கண்ணகி நகர் காவல் நிலையம் இணைந்து நடத்திய போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் பி பரமசிவன் அவர்கள் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் பி வெங்கடேசன் அவர்கள் முன்னிலையில் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி வரவேற்புரை வழங்கினார். மாணவர்களே, இன்றைய எதிர்காலம் உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், உயிரியல் தொழில்நுட்பம், விண்வெளி ஆராய்ச்சி, புதுமை, தொழில் முனைவு ஆகியவற்றின் காலமாக உள்ளது. இந்த உலகம் போதைக்கு அடிமையான இளைஞர்களை என்றும் நினைவில் வைத்துக் கொள்ளாது. அதனால் இன்றைய மாணவர்கள் நாளைய விஞ்ஞானிகளாக வர வேண்டும், மருத்துவர்களாக வர வேண்டும், பொறியாளர்களாக வர வேண்டும், ஆசிரியர்களாக வர வேண்டும், துணை முனைவோர்களாக வர வேண்டும், பொறுப்புள்ள குடிமக்களாக வளர வேண்டும். ஏன் புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் இளைஞர்களை இந்தியா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நமது சென்னை கலை மற்றும் அறிவியல் கல்லூரி போதை இல்லா வளாகம், அதாவது ட்ரக் ஃப்ரீ கேம்பஸ் என்ற உயரிய நோக்கத்துடன் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாணவனின் பாதுகாப்பு, கல்வி முன்னேற்றம், ஒழுக்கம் எங்களுடைய முதன்மை குறிக்கோளாக இருக்கிறது. அன்பு மாணவர்களே, இன்று நாம் அனைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் போதைப் பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கை ஆதரவாக சில நிமிடங்களில் நாம் உறுதிமொழி ஏற்கப் போகிறோம். My dear students, it is great platform to share that the famous quote said by Mahatma Gandhiyadigal, ஆரோக்கியமே உயர்ந்த செல்வம். The health is real wealth, and also we know that body is a temple. Keeping it clean and healthy, it is like worshipping God. உடல் என்பது கோயில், அதை சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் வைத்திருப்பது கடவுளை வணங்குவதற்கு சமமானது. My dear students, whenever I am speaking in front of student community, by the time I would like to remind two things. இந்நிகழ்ச்சியின் சிறப்புரையாளர்களாக தாம்பரம் மாநகர காவல் சரகத்திற்குட்பட்ட கண்ணகி நகர் காவல் ஆய்வாளர் திரு எஸ் முருகானந்தம், கண்ணகி நகர் காவல் உதவி ஆய்வாளர் திரு கார்த்திகேயன் மற்றும் தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல் பிரிவை சேர்ந்த துணை ஆய்வாளர் டாக்டர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு போதைப்பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள், போதைப் பொருள்களிலிருந்து மாணவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வது மற்றும் சாலை பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதன் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மாணவர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வு உரைகளை வழங்கி போதைப் பொருளற்ற சமுதாயத்தை உருவாக்குவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நம்ம போதை இல்லாத தமிழகம், போதை இல்லாத நம்ம கேம்பஸாக இருக்கிற மாதிரி பண்ணணும். நம்மளுக்கு நியரில் உள்ளவங்க போதை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். போதைன்ற எப்படி அடிமையாகிறான்னா, நிறைய பேர் நம்ம கேட்டோம்னா ஒரு ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ணுறோன்னு பண்ணிடுறாங்க. அந்த இதில் நீங்களும் அடிக்ட் ஆகிடாதீங்க, நீங்களும் அந்த வலையில் சிக்கிறாதீங்க. இது எப்போ தெரியும்னா, கொஞ்சம் ஒரு 35 வயசுக்கு மேலே போகலாம் நம்ம அந்த தவறை செஞ்சுட்டோம், இப்போ நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லி உணர்றோம். இப்போ யார் சொன்னாலும், இப்போ நாங்களே சொன்னாலுமே நீங்கள் கேட்டு மாறுறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த வலையில் சிக்கிறாதீங்க. அந்த வலையில் சிக்கிறாமல் நம்ம போதையோ மற்ற எந்த பொருள்களோ எடுக்காமல் நம்ம படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருந்தோம்னாவே நம்மளோட கவனம் வேறு எதுலேயும் சிதறாது. முதல்வர்கள் அந்த உறுதிமொழியில் சொன்னால் பாருங்கள், ஒருவருக்கு ஒருவர் நம்ம கேர் எடுத்துக்கணும். நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம மட்டும் ஜெயிச்சிட்டோம், நம்ம அப்படின்னு இல்லை, மற்றவங்களையும் நம்ம என்ன பண்ணோம். இதை தான் நம்ம ஃப்ளட்ஜில் சொன்னோம். மற்றவர்கள், இந்தியா எனது நாடு, இந்தியர் எல்லோரும் என் உடன் பிறந்தவர்கள், என் நாட்டை நான் பெரிதும் நேசிக்கிறேன், என் நாட்டின் பழம்பெருமைக்காகவும் பன்முக சிறப்பு மரபுகளுக்காகவும் நான் பெருமிதம் அடைகிறேன். முடிக்கும்போது என்ன சொல்றாங்க, மற்றவர்கள் நலமும் வளமும் பெறுவதிலே தான் என்றும் மகிழ்ச்சி காண்பேன் என்று மனதார உறுதி கூறுகிறோம். அந்த உறுதிமொழி தான் நீங்க சொன்ன சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழுத்துக்கு சமம். இதெல்லாம் நீங்க மனசுல வைத்தினா நிச்சயமாய் போதை இல்லாத ஒரு தமிழகத்தை நம்மளால் உருவாக்க அதுவும் உங்களால் தான் முடியும். எல்லாத்துக்கும் நார்காட்டிக்ஸ், ட்ரக்ஸுங்கிறது நம்ம எடுக்கிற ஒரு போதை மாத்திரையோ ஒரு போதைப் பொருளையோ இல்லை, நம்ம மொபைல்லே இருக்குது எல்லாமே. நம்ம எதில் இன்டெல்ஜ் ஆகிறோன்னா, எக்ஸசிவாக நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் எல்லாமே ட்ரக்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகி நீங்கள் அதிலே இன்டெல்ஜ் ஆகினீங்கன்னா உங்களோட ஃப்யூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதுக்கே அடிக்ட் ஆகி அதை நோக்கியே போக ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் உங்களை நீங்கள் இந்த வயசில் தான் உங்களை டியூன் பண்ணிக்க முடியும்.
18 to 24 ஏஜ் தான், 25 வரையும் நீ உங்களை பார்த்துக்கணும். எப்படி தமிழ்நாடு அரசின் சார்பில் நடைபெற்ற நேரடி ஒளிபரப்பு நிகழ்வின் வாயிலாக மாணவர்கள் அனைவரும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் தொடர்பாக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்ட போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் மற்றும் பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை இந்நிகழ்வில் கல்லூரி ஒருங்கிணைப்பாளர் திருமதி திவ்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கீர்த்தனா, துறைத் தலைவர்கள் திருமதி திவ்ய பாரதி, திருமதி தீபிகா, பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இறுதியாக உதவி பேராசிரியர் செல்வி சுந்தரி அவர்கள் நன்றியுரை வழங்கினார். போதையில்லா மாணவர்கள் வளமான இந்தியாவின் எதிர்காலம் என்ற நோக்கத்துடன் நடைபெற்ற நிகழ்ச்சி மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக அமைந்தது.